அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டனா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். இது ஒரு அடிஷ்னல் டூல் தாங்க. இதை வச்சுலாம் நம்ம ஸ்டூடெண்ட் ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எங்கே போனால் என்ன பண்ணுங்கிறது தெரியும். இப்போ யூடியூப் பார்க்குறவங்க உங்கள் டெக்னிக்கல் கூட இது மேட்சஸ்னா அந்த ப்ரைஸ் வரும்போது உங்கள் டிசிஷன் எதர் அப் ஆர் டவுன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இதில் ஃபால்ஸாக ட்ராப் பண்ணுவாங்க, அதெல்லாமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? நம்ம ஓப்பன் அண்டர்ஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் எதுவுமே பார்க்கறது கிடையாது. சரி, இன்னைக்கு தேர்ஸ்டே எக்ஸ்பைரி இருக்கு. எக்ஸ்பைரியில் நம்ம ஸ்டூடெண்ட் 0 to 0 கால் ட்ரேட் பண்ணுவீங்க. அந்த ட்ரேட் பண்ணும் பொழுது நம்மளுடைய ரூல் எந்த டைம்ல எடுக்கணும், எந்த பிரீமியத்தில் வாங்கணும்னு இப்பவே நமக்கு தெரியும். அந்த பிரீமியத்தில் வந்தால் மட்டும்தான் அதை வாங்கணும். நான் 0 to 0 கால் சொல்லி கொடுக்கறதோட சரிங்க, செய்யறது கிடையாது. அதுலேயே சேஃப் ட்ரேட் 0 to 0 கால் இருக்குது. அந்த சேஃப் ட்ரேட் என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு நானும் எடுப்பேன். புரியுதுங்களா? அப்போ அது இன்ஸ்டன்டா என்ன ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அந்த டைமிங்குள்ள ஒன்னாக்குள்ள எக்ஸிட் ஆயிடுங்க. எகைன் மறுபடியும் என்ட்ரி கிடைச்சா அடுத்த என்ட்ரி எடுத்தால் அது வரலாம், மல்டிபிள்க்கு உட்காரலாம். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 24,600 கால் 88 ரூபீஸ்க்கு எபோ இருந்தா மார்க்கெட் அப் சைடும், பிலோ இருந்தா மார்க்கெட் டவுன் சைடும் செல்வதற்கான வாய்ப்பு. அப்போ 88 ரூபீஸ் 24,600 கால் இருக்கும்போது உங்க டிசிஷன் எடுத்துக்கணும். அது மட்டும் இல்ல, அது 88ல இருந்து கீழே போனா ஒரு விலையில இருந்து திரும்பி ஆகணும், ஆர் அதே டைரக்ஷன் போகலாம். மேலே போனாலும் அதே ஒரு சில திரும்பணும். அப்போ அது போல அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஏறும் இறங்குங்கிறதுலாம் மேக்ஸ். அப்போ மார்க்கெட்ல எக்ஸ்பைரி டேட்ல எனக்கு ட்ரேட் பண்றதுக்கு பயமா இருக்கு சார், ப்ரீமியம் ஈஸியா மெல்ட் ஆகுது அப்படின்னா அப்படியே நம்ம கால்குலேஷன் போயிட்டு நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி போட்டுருங்க. நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி கால்குலேஷன் வேல்யூ இருக்கும் இல்லையா, அதுல கால்குலேட் பண்ணி அதுல ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, பயமா இருக்கு இதுல எனக்கு ஆனா எக்ஸ்பைரி டேல நிறைய நீங்க கற்றுக்கொள்ளலாம், லேர்ன் பண்ணலாம், சூப்பரா இருக்கும். அப்போ மார்க்கெட்டினுடைய டைரக்ஷனை மட்டும்தான் நான் இங்க சொல்றேன், இதை வச்சு ட்ரேட் எடுக்க மாட்டோம். எக்ஸ்பைரி டேல இதுக்கு கீழே இருந்தாலும் மார்க்கெட் இறங்கும், மறுபடியும் திடீர்னு ஏறும் இறங்கும், இப்படியே ட்ரேட் ஆயிடும். புரியுதுங்களா? அப்போ அதெல்லாம் ஏன் பிரீமியத்தை அடிப்படையில் கொடுக்குறோன்றதெல்லாம் தினமும் நீங்க சிந்திப்பதற்காக மட்டுமே இந்த வீடியோ. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.